வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுன்னா அருள்மிகு மாசாணியம்மன் கோவில் கும்பாபிஷேக திருவிழா. இந்த கும்பாபிஷேகம் வந்து கிட்டத்தட்ட 16 வருஷம் கழிச்சு கோவில் திருப்பணி நடைபெற்று 16 வருடங்களுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேக திருவிழா வந்து மாசாணி கோயில் கோலாகலமாக பக்தர்களோட கோடிக்கணக்கான பக்தர்களோட கரகோஷத்தில் வந்து கும்பாபிஷேகம் வந்து வெகு விமர்சையாக நடைபெற்றது. அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. காலையில் சுமார் ஒரு 9லேருந்து 9:50க்குள்ளே வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த தீர்த்தம் வந்து ஓசில் எல்லாத்துக்கும் அடித்து, ஏன்னா எல்லா பக்தரும் கொஞ்சம் வெகுதொலையில் இருந்தாங்க. அப்புறம் அந்த கம்பி வழி போட்டு இருக்கிற பாருங்க, அது பக்கத்தில் தான் வந்து எல்லா மக்களும் பாக்கி அளவுடு கிடையாது. ஏன்னா கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் வந்து ஓசில் வந்து கும்பாபிஷேகம் வந்து வெகு விமர்சையாக சிறப்பாக நடைபெற்றது. அந்த கணக்கான பக்தர்களோட அந்த அருள் அம்மனோட ஆசி எல்லாருக்கும் கிடைச்சது. பாருங்கள் எவ்வளோ ஒரு கூட்டம், பாருங்கள் எவ்வளோ ஒரு கூட்டம். ஏன்னா அங்கே வந்து பொள்ளாச்சியில் வந்து அன்றைக்கி வந்து நல்ல மழை. அந்த மழையும் பொருட்படுத்தாமல் வந்து பக்தர்கள் வந்து எப்படியாவது இந்த கும்பாபிஷேக திருவிழா வந்து பார்த்தே ஆகுங்கிற இதில் வந்து கண்டிப்பாக எல்லோரும் உட்காந்துட்டுக்கிறாங்க. வெகு விமர்சையாக வந்து கும்பாபிஷேகம் நல்ல சிறப்பாக அமைஞ்சதுங்க. சிவாச்சாரியர்கள் வந்து கரெக்டாக 9:10க்கு வந்தாங்க. கரெக்டாக 9:30க்கெல்லாம் வந்து கும்பாபிஷேகம் வந்து சிறப்பாக நடைபெற்றது. வந்து மழை வருதுன்னு சொல்லி போட்டு தலையில் வந்து பேப்பர் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் யாரும் வந்து கலந்து போல் எப்படியாவது அம்மானோட அருள் பெற்றே ஆகணும்னு சொல்லிட்டு அத்தனை பக்தர், கோடிக்கணக்கான அத்தனை பக்தர்கள் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மழையை பொருட்படுத்தாமல் பக்தர்கள் வந்து கும்பாபிஷேகத்தை சிறப்பான முறையில் கண்டுகளித்தார்கள். நானும் வந்து கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தேன். அந்த ஓசில் வந்து தீர்த்தம் அடிச்சுட்டாங்க. அப்படியே மூஞ்சியிலே தெளித்து கையில் வாங்கி பிடிச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. 16 வருடங்களுக்கு பிறகு அமையும் நடைபெற்ற கும்பாபிஷேகம். கோவிலோட அழகு பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகு. மாசாணியம்மன் புகழ்பெற்ற ஒரு கோவில். தமிழ்நாட்டில் இருக்கிற சிறப்பு வாய்ந்த கோவில் வந்து மாசாணியம்மன் கோவில். மாசாணியம்மன் கோவில் வந்து நம்ம என்ன வேண்டுனாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நடக்கும். அது வந்து ஐதீகம், அது உண்மை தான். மாசாணியம்மன் கோவில் மிக சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மனோட அருள் பெறக்கூடிய வந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து அவங்களுக்கு வந்துட்டுக்கிறாங்க. இப்போ வந்து இந்த கும்பாபிஷேகம் சிறிது நேரத்தில் நடைபெற்றது காட்சி வரும். அது எல்லாருமே வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் வந்து கும்பாபிஷேகம் சிறிது நேரத்தில் கும்பாபிஷேகம் வந்து நடக்க அந்த வீடியோ வரும் பாருங்கள். அவ்வளோ ஒரு கோடிக்கணக்கான கூட்டம். அது அவ்வளோ ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு மத்தியில் நானும் போயிருந்து கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக கண்டுகளித்து வந்துள்ளேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து சிவாச்சாரியர்கள் நின்றுட்டுருக்குறாங்க. பக்தர்கள்லாம் நின்று மேலே பார்த்துட்டுருக்குறாங்க. மேலே அந்த கொடை தெரியுது. அந்த இடத்துல வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்குது. மிக சிறிது நேரத்தில் வந்து கும்பாபிஷேக தீர்த்தம் வந்து தெளிப்பாங்க. ஒரு ஓசில் வந்து தெளிப்பாங்க. அனைத்து பக்தர்களுக்கும் அந்த தீர்த்தம் தெளித்தாங்க. ஓசில் வந்து தெளித்தாங்க. அனைத்து பக்தர்களுக்கும் இந்த மாசாணியம்மனோட ஆசி வந்து எல்லாருக்கும் கிடச்சிது. காலையில் மத்தியானம் 4 மணிக்கு 3 வேளையும் இலவச உணவு பாருங்கள் உணவு கிடச்சிது. அந்த ட்ரோன் வந்து மேலே வந்துட்டு ட்ரோன்லேயும் வந்து தீர்த்தம் தெளித்தாங்க. ட்ரோன் மேலே வந்து சுற்றிட்டு எல்லோரும் அதுவே பார்க்குறாங்க. ட்ரோன் சுற்றி அப்படியே வந்துட்டு அவ்வளோ ஒரு கூட்டம்.
16 வருடங்களுக்கு பிறகு மிக சிறப்பாக நடைபெற்ற கும்பாபிஷேக திருவிழா. ஆனமலை வட்டம் மாசாணி எல்லா பக்தரும் இந்த கும்பாபிஷேக திருவிழா காண்றபோது எங்கெங்கே எந்த வெளியூர்லேருந்தெல்லாம் வந்திருக்காங்க. அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தது. ட்ரோன் திரும்பி வந்துருவாங்க. ட்ரோனில் தீர்த்து அப்படியே தெளிச்சிடுவாங்க. இதுன்னு பார்க்க அந்த கோபுரம் அவ்வளோ ஒரு அழகாக ஜொலிப்புடன் காணப்படுகிறது. சுமார் பொள்ளாச்சியிலிருந்து சுமார் கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது. ஆனமலை வட்டம் ஆனமலை மாசாணியம்மன் கோவில் கும்பாபிஷேக திருவிழா. அவ்வளோ ஒரு கூட்டம். இந்த கோடிக்கணக்கான பக்தர்கள் கரகோஷத்தில் கும்பாபிஷேக திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் வரைக்கும் ஊர பக்தர்கள் கரகோஷம். அனைத்து பக்தர்களுக்கும் இந்த அம்மனோட அருள் ஆசீர்வாதம் எல்லா பக்தர்களுக்கும் கண்டிப்பாக கிடைச்சது. மாசாணி அம்மன் தாயே, ஃபோனில் ஒரு தீர்த்தம் தெளிச்சுட்டு வந்துருக்கணும். எல்லா பக்தர்களும் அப்படியே குறைச்சிட்டு வாங்க. கும்பாபிஷேகம் ஒரு வீட்டிலேருந்து ஒரு கும்பாபிஷேகம் கண்டிப்பாக பார்த்தா அந்த குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ஒவ்வொரு கோயிலும் கும்பாபிஷேகம் கண்டிப்பாக பார்க்கணும். அவ்வளோ ஒரு நல்லது. அந்த குடும்பத்துக்கு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. தீர்த்தம் தெளிச்சு வந்துட்டே இருக்கிறது. எல்லாருக்கும் தீர்த்தம் தெளிச்சு எல்லாரும் தீர்த்தம் கிடச்சிது. சிலர் சின்ன டப்பாலையும் பிடிச்சிட்டு போனாங்க. கோவில் பக்கத்தில் வர முடியாது. அந்த ஓசல் அடிச்சுட்டாங்க. இப்போ பக்தர்கள்லாம் பக்கத்தில் போயிட்டாங்க. கும்பாபிஷேகத்துக்கு நம்பிக்கை வரிசையில் மக்கள் உள்ளே போய் எல்லாருக்கும் இலவச தரிசனம். இன்னைக்கு யாருக்கும் காசு வாங்கலை, எல்லாருக்கும் இலவச தரிசனம். கோயிலோட முன்னமைப்பு வரணும், அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த முன்னாடி வரணும். மாசாணியம்மன் கண்ணுக்கு முன்னாடி நடுவில் அந்த கண்ணு இந்த பக்கம் வீடு ரொம்ப சூப்பராக திருப்பணி வடிவமைச்சிருக்காங்க. மாசாணியம்மன் கோவில் கும்பாபிஷேக திருவிழா 16 வருடங்களுக்கு பிறகு வெகு விமர்சையாக சிறப்பாக நடைபெற்றது. எப்படி வெளியே போக முடியும்? கடமை இல்லை. அப்படியே ஓரமா போங்க, ஓரமா போங்க. லைன்ல நில்லுங்க அப்படியே. ஹலோ அம்மே, நீங்க தான் டிராஃபிக்ல யாராவது இங்க கொடுக்குறீங்க.